கருணாநிதி குடும்பம் என்ன மன்னர் குடும்பமா? 234 தொகுதிகளிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு திமுக ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு தெரியப்படுத்துவேன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். இன்று வானகரத்தில் நடந்த அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மக்களவை தேர்தலில் அதிமுகவுக்கு சரியான கூட்டணி அமையவில்லை என எழுந்த விமர்சனங்களுக்கு கூட்டணி வரும் போகும், ஆனால் அதிமுகவின் கொள்கை நிலையானது என பதிலளித்தார். பிற கட்சிகள் உறுப்பினர் எண்ணிக்கையை விளம்பரப்படுத்துவதாக விமர்சித்த அவர், 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 1,98,369 வாக்கு வித்தியாசத்தில் மட்டுமே ஆட்சியை இழந்ததாகவும், திமுக பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறவில்லை என்றும் தெரிவித்தார். 200 தொகுதிகளில் வெற்றி என திமுக கூறுவது அதிமுகவுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும், திமுகவின் கனவு பலிக்காது என்றும் கூறினார். டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலிப்பதன் மூலம் ஆண்டுக்கு 3600 கோடி ரூபாய் ஊழல் நடப்பதாகவும் குற்றம் சாட்டிய அவர், திமுக கூட்டணி கட்சிகளும் திமுகவும் ஒரே கொள்கைகள் கொண்டவை என்றால் திமுகவுடன் இணைந்து விடலாமே என கேள்வி எழுப்பினார். அதிமுகவின் எழுச்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் தெரியும் என்றும், அதிமுக 200 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கையுடன் கூறினார்.